ஏன்னா இத்தனை நாளாக இவர் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ன்ற பேரில் லட்சக்கணக்காக வாங்கி இவர் வந்து செட்டில் ஆகிட்டார். இவர் ஒரு ப்ரொமோஷனுக்கு 3 லட்ச ரூபா, குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்ச ரூபா, சின்னதாக ஒரு கடை, ஒரு டீ கடை கான்செப்ட் இருந்தாவே 1 லட்ச ரூபா ப்ரொமோஷன் பண்ணுறவர் இவர். இவரோட மார்க்கெட் இப்போ டவுன் ஆயிடுச்சு. இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. இவரை வந்து இப்போ யாருமே ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்டு அவ்வளோ அந்த லட்சங்கள் கொடுத்து இவரை வச்சு ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. இதுதான் வந்து யதார்த்தமான உண்மையாக இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து ஃபுட்டுக்கு ரிவ்யூ பண்ண வந்துட்டாங்கன்ற பட்சத்தில் இவரோட மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா முதல் ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். அதை வந்து இவர் எப்படி யூஸ் பண்ணி பணமாக்கணுன்றத நல்ல ஐடியாலஜி கொண்ட ஒரு இன்ஃப்ளூயன்சர் இவர் தான். நல்லா சம்பாரிச்சார். லட்சங்களை சாதாரணமாக சம்பாரிச்சாருன்னு சொல்லலாம். ஆயிரங்கள் எல்லாம் கிடையாது, லட்சங்களை ரொம்ப சாதாரணமாக ஒரு உணவை சாப்பிட்டு நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, நல்லா இருக்குதுன்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ணி அந்த உணவகத்துக்கு புகழ் தேடி கொடுத்து அவங்களுக்கும் வியாபாரம் வர மாதிரி பண்ணி, ஆனால் அந்த உணவகங்களுக்கு நிரந்தரமான வியாபாரம் வரல. அந்த ஒரு செட் ஆஃப் டேஸ். ஏன்னா பொய்யான ப்ரொமோஷன்ன்றது ரொம்ப நாள் நீடிக்காது.